ம். ஏதோ பலத்த யோசனை போலயே. அதெல்லாம் இல்ல. இல்லையே, முகம் இந்த பக்கம் திரும்பவே இல்லையே. ம். என்னடா இது, எங்கேயாவது போகணும்னா வாய் மூடாம பேசிட்டு வருவ. இன்னைக்கு என்ன ஆச்சு? மேடம் ரொம்ப அமைதியா வரீங்களே. ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைனாலே அங்க நிறைய இருக்குன்னு தான் அர்த்தம். ம். ஏய் என்னடி சும்மா என்னமோ ஊன்ட்டு வர. என்னங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா நைட்டு வரீங்க. யாரு? நான் நைன்ட்டு வரேன். சரிம்மா சரி. இப்ப என்ன? நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படிலாம் இல்ல, எப்பவும் கலகலன்னு இருப்பியே, இன்னைக்கு அமைதியா இருக்கியே, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. வைஷு வரேன்னு சொன்னா, நேத்துலாம் நல்லா தான் என்கிட்ட பேசினா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட பண்ணல. சரின்னு நான் காலையில கால் பண்ணேன். அவன் யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறா என்கிட்ட. ஹலோ, யார் பேசுறீங்க? ஆ, சொல்லுங்க அப்படின்றா. ம் ஏன் உன் நம்பர் அவங்க கிட்ட இல்லையோ? தெரியலங்க. நான் ஃபோன் பண்ணேன். யாருன்னு கேட்டா நான் காவியா பேசுறேன்னு சொன்னேன். அப்புறமே கூப்பிட்டுமா அப்படின்னு சொன்னா. இல்லடி, நீ சிந்து பார்க்க வரியா என்ன, அதை கேட்க தான் நான் கால் பண்ணேன்னு சொன்னேன். ம் இல்ல காவியா, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னா. அப்புறம் எனக்கே கடுப்பா இருந்துச்சு. அதனால நான் சரின்னு வச்சுட்டேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நீ இவ்வளவு யோசனையா வந்துட்டு இருக்கியோ? பின்ன யோசிக்க மாட்டாங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ற அளவுக்கு நான் பேசுறேன். அப்படிலாம் இல்லடி, நான் வேலையா இருந்தேனாச்சும் ஒரு மெசேஜ் இல்ல கால்லே அதெல்லாம் எதுவும் இல்லடி. நெக்ஸ்ட் டைம் நான் போனா சொல்லு, நான் வரேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. நீங்க பாரு காவியா, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். சொல்லுடி வாடி போடி, வா மச்சான் போ மச்சான்லாம். கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட பொசிஷன்ல இருந்து நம்ம மேல வந்துட்டோம்னு வையேன், இப்படிதான் நடக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண காவியா, காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஆ, அப்ப நேத்து மட்டும் ஏன்? வாடி, வீடு சூப்பரா இருக்குடி, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப அப்படி பாத்துக்கிறாடி இப்படி பாத்துக்கிறாடி, ரொம்ப நீ லக்கிடி அப்பலாம் சொன்னா. நேர்ல பார்த்தா அப்படிதான் காவியா பேசுவாங்க. ஓ, இவங்க நேர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, போன்ல ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ஈன பல்ல இடிச்சுக்கிட்டு அப்படியே பேசணுமோ? நெக்ஸ்ட் டைம்லாம் என்கிட்ட வந்து ஏதாவது பேசட்டும், அப்புறம் இருக்குல்ல அவளுக்கு. காவியானா சும்மா இல்ல. ஆமாமா, காவியா யாரு, எவ்வளவு பெரிய ஆளு. பின்ன இல்லையோ? நான் இப்ப அப்படி சொன்னேன், காவியா பெரிய ஆளுதான். நானே பயப்படணும் பார்த்துட்டேன். அந்த பயம் இருக்கணும். இன்னும் என் தங்க குழந்தையாவே இருக்கா. சரி, இன்னைக்கு தான் தெரியுது அப்பா அம்மா வீட்டுல இல்லாத எவ்வளவு கஷ்டமா இருக்கு. டே ராகுல், ஐயோ யாரோ வந்திருக்காங்க போலயே, இப்ப எப்படி? என்ன அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காங்க? அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. சாரிண்ணா சாரிண்ணா, யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். ஏய் இருக்கட்டும்டா வீடு. அது எப்ப வந்து குழந்தையெல்லாம் தூக்க ஆரம்பிச்ச? அடடே, யாரு அது? அவங்க கிண்டல் பண்ணாதம்மா. இல்ல, இதுங்க ராகுலன்னா இல்ல வேற யாருமா டவுட்டா இருக்கு. நானே உன்னை பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கேன். அண்ணே காவியா, ரெண்டு பேரும் உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இவன் உட்காருவாளா இருக்கும், வந்தோன்னா ஃப்ரெண்டை தான் பார்க்கணும் முதல்ல. சின்னங்க இன்னும் இதை கேட்காம இருக்கதே ஆச்சரியம். அப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க போனா. வீட்ல யாரையுமே காணா, வீடே அமைதியா இருக்கு. இந்த ரூம்ல தான் இருக்கா. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சிருந்தா அழுதுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அழுவறது பார்த்து இன்னொருத்தர் அழுதுட்டு இருப்பாங்க. அதனால நான் இவ்வளவு தூக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டேன். சரிம்மா, நான் ஜூனியரோட பேசிட்டு இருக்கேன். நீ போய் உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பொறுமையா அமர கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு பொறுமையா வா. ஒன்னும் அவசரம் இல்லை. நீங்க இங்க வீட்டுக்கு வாங்க. அண்ணா, நான் போய் சிந்து பார்த்துட்டு வரேன். சரிம்மா. பாப்பா தூங்கினா கொடுங்க, நான் வேணா தூக்கிட்டு போறேன். யாருடி நீ? முதல்ல உனக்கு குழந்தைய தூக்க தெரியுமா? ஒன்னே தூக்கவே ஒரு ஆள் வேணும். போ. எனக்கு பாப்பா தான் தூக்க தெரியாது. ஆனா எப்படி தூக்கணும்னு சொன்னா நான் கத்துப்பேன். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ போய் உன் ஃப்ரெண்டை பாரு, அதை அவன் பார்த்துப்பான். இல்ல நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு மட்டும் குழந்தைய பத்தி என்ன தெரியும்? எனக்கு தெரியலனாலும் என் ஜூனியர் சொல்லி கொடுப்பான். என்னடா ஜூனியர்? கண்டிப்பா சீனியர். உங்ககிட்ட மனுஷன் பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கனவா நனவான் இருக்குடா. அண்ணா, நடந்ததெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன நீங்க செருப்பாலேயே அடிப்பீங்க. என்ன சொல்ற? இனியும் லைஃப்ல எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ராகுல், என்ன நடந்திருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணு. சிந்து, உன்னோட ரெண்டு குழந்தைங்க, உன் அப்பா அம்மா, மாமனார் மாமியார், இதுதான் உன்னோட உலகமா இருக்கணும். கண்டிப்பா நான் இனிமே அப்படிதான் யோசிச்சிருக்கேன். இனியாவது திருந்தணும். இனியும் நான் தப்பு பண்ணனா நான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லைண்ணா. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குண்ணா. விட்ரா, என்ன நடந்திருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் மறந்துடு, சரியா? மறக்கிற மாதிரியா நான் செயல் செஞ்சு வச்சிருக்கேன். நான் இவ்வளவு பண்ணியும் சிந்து எனக்காக இருக்கா.
அதை நினைக்கும் போது நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் போன ஜென்மத்துல. ஆனா இந்த ஜென்மத்துல நான் பண்ண அத்தனையும் பாவம், பாவத்திலையும் பாவம், பெரும் பாவம். அவள மாதிரி ஒருத்திய சந்தேகப்பட்டேன் பாருங்க. என்னையெல்லாம் செருப்பு இல்ல, எதை கழட்டி அடிச்சாலும் புத்தி வராது. சின்ன ரொம்ப நல்ல பொண்ணுடா, உனக்கு கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டா. நீ எதுவும் வருத்தப்படாத, சரியா? ரெண்டு பேரையும் போக சொன்னது தப்பா போச்சோ? அத்தையாச்சும் இருக்க சொல்லிருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? காவ்யா, வாடி வாடி. இங்க ஒரு குழந்தை. அப்போ அது இன்னும் புரியலையே. என்னடி நீயா பேசிட்டு இருக்க? அவன் குழந்தை கையில வச்சிட்டு இருக்காளே, வாங்கி தொட்டில போடுவோம். அதெல்லாம் இல்ல. இருடி, நானே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். மேடம்க்கு அப்படி என்ன கன்ஃபியூஷன்? சொல்லுடி காவ்யா, என்ன அவ்வளவு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்க? இல்லடி, இங்க ஒரு குழந்தை இருக்கா, அண்ணா கையில ஒரு குழந்தை இருந்துச்சு. ஓ, அவ தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. உட்காந்து பேசுவோம். அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு குழந்தை தானே இருந்துச்சு, இப்ப எப்படி ரெண்டு? அதுவும் இல்லாம அண்ணா வேற அங்க இல்லவே இல்லையே. ராகுலனா குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறது பெரிய ஆச்சரியம். அதுலயும் நான் ரொம்ப ஷாக் ஆயிதான் உன்னை பார்க்க வந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல வச்சிருந்தா ஒருத்தர் ஒருத்தர் அழுதுட்டு இருப்பாங்க பார்த்து அப்படின்னு. ஓ, அவர் சொன்ன ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தை. ஆமாடி, நான் தாண்டி லூசு. நான் அவர் ரெண்டு பேரும் சொன்னது உன்னையும் பாப்பாவையும் சொல்றாருன்னு நினைச்சுட்டேன். அப்படியா? வா உட்காரு, பேசுவோம் வா. இந்தாடி, நான் பாப்பாக்காகவும் உனக்காகவும் வாங்கிட்டு வந்தேன். என்னடி இதெல்லாம் ஃபார்மாலிட்டியா? சே, அதெல்லாம் இல்லடி. என் மருமகளுக்கு நான் எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு வருவேன். இப்ப மருமகளுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்க. அது எப்படி? மருமகளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு தானே ஃபர்ஸ்ட் முக்கியம். அப்படி சொல்லுங்க மேடம். எப்பவும் எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட். சரி, நீ ஏன் ட்ரெஸ் இப்படி போட்டிருக்க? எப்போதும் ஒரு டிஷர்ட்டும் ட்ரவுசரோட சுத்திட்டு இருப்ப. இல்ல காவ்யா, வெளியில போறதா இருந்துச்சு. சரி, பாப்பாவையும் தூக்கிட்டு போகணும், எல்லாருமே போகணும்னா கஷ்டம் இல்ல, அதனால நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாமா அம்மா அப்பா அவங்க மட்டும் போயிருக்காங்க. சரி, அவங்க இப்ப தாண்டி போறாங்க, ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன். சரி, ஃபீட் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகணும்னா எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகணும். அங்க போய் ஃபீட் பண்றது கஷ்டம். ஆமாண்டி. சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றியா? ஆமாண்டி, இதெல்லாம் போட்டுட்டுலாம் வீட்டுல இருக்க முடியாது. அப்படியா? நீ போய் ராகுல்கிட்ட இருக்க பாப்பாவை வாங்கிட்டு வந்து இந்த தொட்டிலே போடு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்னடி விளாடுறியா? எனக்கு குழந்தையெல்லாம் தூக்க தெரியாது. அதெல்லாம் தூக்கலாண்டி, கத்துக்கடி, போடி. அம்மா இவனால குழந்தைய பெத்துக்காத மாதிரி. போடி, போய் தூக்கிட்டு வா போ. பெத்துக்கலாம். சரி, போறேன். எதுக்கிட்டையாவது நடந்து எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்லணும். சிந்து, உடம்புல எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன்னா. உங்க ரெண்டு பேரையும் இப்படி தனியா விட்டுட்டு எங்க போயிட்டாங்க அத்தை மாமா அம்மா அப்பாலாம்? ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை பார்க்க போயிருக்காங்கண்ணா. அப்பா மாமா ரெண்டு பேருக்குமே பிசினஸ்ல அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓஹோ. அவரு தவறிட்டாராம். அதனால கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே போலான்னு தான் சொன்னாங்க. சரி, பச்சை குழந்தைங்கள அங்க தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அச்சோ. ஆமா, இவங்க இப்பதான் பிறந்தே இருக்காங்க, 5 days தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி டெத் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்லைன்னா கண்டிப்பா அப்பா அம்மாவும் போயிருக்க மாட்டாங்க, அத்தை மாமாவும் போயிருக்க மாட்டாங்க. வேற வழி இல்ல, அவருதான் எல்லாமே அப்படின்னு இருந்ததுனாலதான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எங்க போற? நீ ஏதோ பேக் கொண்டாந்தியடி, அதை எடுத்துட்டு வரேன். என்ன இருக்குன்னு பாக்கலாம். உட்காருடி, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் வந்தது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமாண்ணா? எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா. சிந்து, இந்தாடி. என்ன இருக்கு? வாவ், கியூட்டா இருக்கு. பாப்பாக்கா? எங்க காமி, நானும் பாக்குறேன். சூப்பரா இருக்கே. சிந்து, இங்க வைடி. நெக்ஸ்ட். அதை விட இது சூப்பரா இருக்கே. எதுக்கடி 2 செட்டு வாங்க? உனக்கு தான் 2 பாப்பா பிறந்தது தெரியாதே. அது என்னமோ உண்மைதாண்டி. நான் இன்னொரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல, ஞாபகம் இருக்கா? சொல்றேன்டி. சிந்து, நான் ஆக்சுவலி ஒரே பாப்பாக்கு தாண்டி ரெண்டுமே வாங்கினேன். சரி, ஒரே மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு வாங்கினேன்.
ஆனா அது இப்படி ஆகும்னு நினைக்கலடி. என்னது 2 பாப்பாவா? ஆமாங்க, செம்ம ஷாக் எனக்கே. அண்ணா எங்களுக்கே ஃபர்ஸ்ட் தெரியாதுண்ணா. அது பேபி பிறந்ததெல்லாம் ரொம்ப பெரிய கதை. அதுவும் இவரு பண்ணதெல்லாம் அன்னைக்கு என்னென்னவோ பண்ணிட்டாரு. எனிவே கங்க்ராச்சுலேஷன்மா. என்னமா இருக்கு? என்னடி டாப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? ஏய், அது நார்மல் டி-ஷர்ட் இல்ல, ஃபீடிங் டி-ஷர்ட். தேங்க்ஸ் டி, நானே எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்குடி இத்தனை டி-ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்க? ஹார்லிக்ஸ் வேற. இந்த ஹார்லிக்ஸ் வாங்க நான் பட்ட பாடு இருக்கே. ஒரு கடையில கூட இல்ல. சாக்லேட் ஃபிளேவர் தான் வேணும், என் ஃப்ரெண்டுக்கு அதான் பிடிக்கும்ட்டு ஒரே பிடிவாதம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி நீ இல்ல காவியா, நீ எனக்காக போனது பரவாயில்ல, அண்ணாவையும் கூட்டிட்டு போய் அலைய வச்சிருக்க. சரி, எனக்கு உரிமை இருக்கும்போது அவருக்கு உன் மேல உரிமை இருக்க கூடாதா? இருந்தாலும் அருந்தாலும் இல்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ இப்ப போடு. அப்புறம் நான் ஷாப்பிங் போனாலும் உனக்காக வாங்கிட்டு வந்து தரேன் என்ன? நீ பாட்டுக்கு நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு குழந்தையும் தூக்கிட்டு நீயும் போயிட்டு உன் உடம்பையும் கெடுத்துட்டு பிள்ளைங்களையும் இந்த மாதிரி பண்ணாத. சரிடி. ஏய் ராகுல், நீங்க பேசிட்டு இருங்க சீனியர், நான் வந்தாரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. டேய் அண்ணா. காவியா விடு. என்னடி பேசுற? எப்படி விட முடியும்? பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் பாட்டுக்கு இறந்து போறாரு. சொல்றேன்டி, வெயிட் பண்ண என்ன? நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு அவன்கிட்ட பேசிட்டு வரேன். என்னங்க இதெல்லாம்? அண்ணன் திறந்து இருப்பாருன்னு பார்த்தேன். அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. வெளியில என்கிட்ட உட்காந்து பேசும்போது இனிமே நல்லா பாத்துக்கணும், பாப்பா சிந்து எல்லாத்தையும் அவங்கதான் என் உலகம் பேசிட்டு இருந்தான். இப்ப என்னமோ அவன் பாட்டுக்கு எழுந்து போறான். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா என்னமோ பெருசா நடந்திருக்குங்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அவன் முகத்தை பார்த்தாலே அது தெரியுது எனக்கு. சரி வெயிட் பண்ண, வந்துருவா, என்னன்னு பாப்போம்.